ஆதித்யாய சோமாய மங்களாய புதாட்ச குருச்சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு செப்டம்பர் மாத பலன்கள். என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள் இருக்குது, வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்திலே பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கார். ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திர பகவான் மற்றும் புதன் பகவான். ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரிய பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் நீசம் அடைஞ்சு கேதுவுடன் சேர்ந்து இணைஞ்சிருக்காரு. ராசிக்கு 9, 10 அப்படின்னு உண்டான யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்துலேயே வக்ரம் பெற்று அமைஞ்சிருக்காரு. ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. 5/9/2024 மேலே புதன் பகவான் சிம்மத்துக்குமே, அதே போல் 18/9/2024 சூரிய பகவான் கடகத்துக்குமே பயிற்சி அடைய போகிறார். அங்கிருந்து பார்த்திங்கன்னா 3 கிரக சேர்க்கைகள் உங்களுடைய ராசிக்கு கண்ணியில் அமைய போகுது. சூரிய பகவான், சுக்கிர பகவான் மற்றும் கேது பகவான். இது எப்படி இருக்க போகுது? ரிஷபராசி காலபுருஷனுக்கு இது 2வது வீடு. காலபுருஷனுக்கு இது 2வது வீடு. சுக்கிர பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. இந்த ராசியை பொறுத்தவரையும் சந்திர பகவான் உச்சமடைகிறக்கூடிய இருக்கிறதுனால ரொம்ப சலனங்கள், ரொம்ப அமைதி, ரொம்ப காம் டைப்பு. எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுப்பாங்க. எப்பொழுதுமே தாய் அன்பு அதிகம். கடகம் எப்படி ஒருத்தரை விட்டு கொடுக்காது, தாய் அன்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், பாசமாக இருக்கும். ஒருத்தர் உதாரணத்துக்கு ரோட்டில் போயிட்டுருக்குறோம், ஒருத்தவங்க விழுந்துட்டாங்கன்னா அப்படின்னா உடனே எந்திரிச்சு அந்த துளியுமே யோசிக்க மாட்டாங்க. அது நடுரோடா, பின்னாடி வண்டி வருதா அப்படின்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஹெல்பிங் டெண்டன்சி எல்லா இடத்துலையும் ரிஷபத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. காலபுருஷனுக்கு குடும்பஸ்தானமாக வரதுனாலேயே குடும்பத்தை ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கணும், குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும், நமக்கு மனைவி இப்படி பார்த்துக்கணும், பொருளாதாரத்தில் இப்படி உயர்வான இலைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் சின்ன வயதுலேருந்தே இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். இதெல்லாமே இந்த ராசியோட பண்பை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ராசிக்கு 3ஆம் அதிபதி ராசியில் உச்சமடைகிறது. ரிஷபத்தில் சந்திரன் உச்சமடைகிறதுனால சலனங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். எதிர்பார்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். தான் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பம் சமுதாயம் 2ஆம் இடமும் 5ஆம் இடமும் இவங்களுக்கு ஒரே ராசியாக வர்றதுனால, புதன் வீடாக வர்றதுனால தன்னுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு கஷ்டத்தை வந்தாலுமே அது தாங்க கொள்ளக்கூடிய, நம்மக்கிட்டேயே அந்த கஷ்டங்கள் இருக்கட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ராசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி. இந்த ராசியை பொறுத்தவரையும் நம்ம பேசிகிட்டே போகலாம். மனசஞ்சலங்கள், ஹெல்பிங் டெண்டன்சி, அதே போல் உதவக்கூடியது. 10 பேர் ஒரு பக்கம் வெளியே போனாங்கன்னா முதல்ல காசு எடுத்து கொடுக்கறது ரிஷபமாக இருக்கும். அது 10 பேருக்கு எவ்வளோ சாப்பிட்டது, செலவு பண்ணது, நமக்கு நாளைக்கு காசு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. எடுப்பாங்க, செலவு பண்ணுவாங்க, வைப்பாங்க. அந்த மாதிரி தான் ரிஷபம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதனாலேயே நிறைய மன வருத்தங்களும் பண சுமைகளும் அதிகமாக சந்திச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்திச்சிருக்காங்க. முதல்ல இவங்க சந்தித்த பெரிய ஏமாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 5ஆம் இடத்துல கேது, இதுக்கு முன்னாடி 6ஆம் பாவத்தில் கேது. கடனை எக்கச்சக்கமாக கண்மூடித்தனமாக வளர்த்தி விடுவாங்களா. கேது எப்பொழுதுமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஞானக்காரகன், மோட்சக்காரகன். ஆனால் கடனை கொடுக்கறதுக்கு கேதுக்கு இணையாக வேறு எந்த கிரகமும் இல்லை. 4 கிரகம் சேர்ந்து கொடுக்கக்கூடிய கடனை ஒரு கேது கொடுப்பார். அந்த அளவுக்கு கடன் சுமைகள் ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது. என்னுடைய தங்கச்சி இருக்குது, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நான் ஓரளவுக்கு பட்ஜெட் போட்டிருந்தேன். அந்த பட்ஜெட்டில் தாண்டி போய் எவ்வளவோ எழுந்துச்சு. இருக்க கடன் நான் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 6 to 8 வருஷங்கள் ஆகும். கண்ணை மூடி கண்ணை தொடக்கிறதுக்கு மேலேயே அந்த டெய்லியும் கண்ணை மூடும் போதெல்லாம் அந்த கடனுடைய ஞாபகம் தான் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டுருக்கு. அந்த கடனை அடைக்க முடியுமா, முடியாதா, எந்த ஒரு சூழ்நிலை அடைக்க முடியும், நான் டெய்லி அனுதினமும் வேலைக்கு போனால் கூட இந்த கடனை அடைக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கடன் பிரச்சனைகள் ஏராளம். அதே போல் தொழில் ஸ்தானாதிபதி பலமாக இருந்தாலும் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த தொழிலில் ஒரு பயங்கள் இருந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். நிறைய விஷயங்கள் அடைஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்படைஞ்சிருக்கீங்க. 9ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால இந்த தொழில் பேருக்கு கௌரவத்துக்காக தான் ஓட்டிகிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டிகிட்ருக்கீங்க. எனக்குன்னு ஏதாவது நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், நிறைய வருமானம் வந்துட்டு இருந்தது, இன்றைக்கி எனக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு தொழில் வேணுமில்ல, அதுக்காக தான் இதை ஓட்டிகிட்ருக்கேன்,
இருந்தும் வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பண சுமைகள், பண பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. என்னுடைய சம்சாரத்துக்கா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், எவ்வளோ ஃபெயிலியர் ஆகுது, எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு தெரியாமயே நான் வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு மன சுமைகள், அந்த எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே எனக்குள்ள சொல்லக்கூடிய ராசி தானங்க. அப்ப வெளிய சொல்லாம மனக்குமறலை போட்டு, போட்டு மனச வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க. இன்னைக்கும் பாருங்க ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் பாவத்துல போய் நீசம் அடைஞ்சுட்டாரு. அப்ப பொதுவாவே வந்து என்ன வேணாலும் அடிச்சுக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு மனசுல தெம்பு இல்லாம இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க. இருந்தாலுமே ராசியில குரு பகவான் திக்பலமா இருக்கிறனால, நம்ம மனசு வந்து சோர்ந்து விடாம பார்த்துக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக பார்த்துக்கிறாரு. இது எல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள். இனி எப்படி இருக்க போகுது? ராசியிலே என்னதான் அஷ்டமாதிபதியா இருந்தாலுமே, குரு பகவான் இயற்கை சுபகிரகமாகி திக்பலம் பெற்ற கிரகங்கள் எப்பொழுதுமே நமக்கு நன்மை செய்யும். இன்னைக்கு ராசியில திக்பலமா இருக்கிறார் புதன். உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல ரிஷபத்துல சந்திரன், இன்னைக்கு குரு மேல சந்திரன் போகும்போது நிச்சயமா வந்து அது ஒரு நல்ல காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். சிறிய முயற்சிகள் நீங்க ராசிநாதன் நீசம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கவே வேண்டியதில்ல. குரு பகவானின் பார்வையில ராசிநாதன் இருக்கிறதுனால, எதையும் தாங்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்தி குடுப்பாரா? சிறிய முயற்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றியே அடைய மாட்டேங்குது. நாங்க வந்து பெரிய முயற்சி எங்க பண்றது? சிறுசுக்கே வெற்றி அடைய மாட்டேங்குது அப்படின்னு நெனச்சு, மனசு கலக்கிட்டு இருந்த உங்களுக்கு, அதாவது 5ஆம் பாவகம் வந்து அடிபட்டுருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அடிக்கும். இன்னைக்கு பாருங்க, சூரிய பகவானும் அடுத்தது பெயர்ச்சி அடைஞ்சு கன்னிக்கு வரப்போறாரு. அப்ப ராசிக்கு 5ஆம் இடத்துல வர்றது ஒரு யோகம் தான். இருந்தாலுமே 5ல சூரியன் மற்றும் கேது மற்றும் சுக்கிரன் இருக்கிறது வந்து மனசு ரொம்ப சஞ்சலப்படும். மனச விட்டுருவீங்களா அப்படி? நான் வந்து நல்லா மோட்டிவேட்டான பெர்சன். ஆனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2, 3 மாதங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெகட்டிவ் நடக்கிறதுனால என்னுடைய தைரியம் எல்லாமே போயிருச்சு. இத்தன நாளா மத்தவங்கள பார்த்து, அவன் என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நம்ம சம்பாரிக்கிறத நம்ம சம்பாரிக்கலாம். நமக்குண்டான செட்டிலுக்குண்டான வேலைய நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இருந்த நபர்கள் நீங்க. இன்னைக்கு அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஒரு ஏங்கக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. அவன்லாம் நம்ம வாழ்க்கையில சம்பாரிக்கிறான் அப்படின்னு ஒரு காலம் நினைச்சிருக்க மாட்டீங்க. இத விட கஷ்டமான சூழ்நிலை வந்திருக்கு. அப்ப கூட நினைச்சிருக்க மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு கலங்கி நிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக கலங்கி நிக்கிறீங்க. அது எதிர்வரக்கூடிய காலங்கள் இது சரியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தமான துலாத்துக்கு வரும்போது, நிச்சயமா இழந்த புத்திசாலித்தனத்தையும், தன்னம்பிக்கையும் மீட்டெடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக மீட்டெடுத்துருவீங்க. 2வது ஒரு நல்ல ஒரு யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே காதலிச்சுட்டு இருக்கோம். பெற்றோர் சம்மதத்தோட நாங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறோம். நெறையா பிரச்சனைகள், தடங்கல் எல்லாமே வந்துட்டுருக்குது. இருந்தாலும் என்னுடைய அப்பா வந்து நான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஃபேமிலியில ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், இன்னைக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்திலே இருக்கிறனால, வலுக்கட்டாயமா பேசி அவங்க கிட்ட சம்மதம் வாங்கி, அந்த காதலை திருமணம் வரையும் கொண்டு போறதுக்கு உங்க ஜாதகத்துல அமைப்பு இருக்கும் பட்சத்துல, நிச்சயமா இந்த கோச்சாரம் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். 2வது காதலுக்கு சம்மந்தப்பட்ட திருமணம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, 7ல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 8க்கு போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிபதியாகி செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபத்துக்கு போனாலும் சரி, அல்லது மிதுனத்துக்கு போனாலும் சரி, ஒரு நல்ல ஒரு யோகம். அப்ப இந்த நேரத்துல என்ன எதிர்பார்க்கலாம்? மங்கள சுப நிகழ்ச்சிகள் உண்டான செய்வதற்கு உண்டான காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வந்திருக்கு. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல பேச்சு நடத்திட்டே இருக்கிறோம். அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே மாட்டேங்குது. வராங்க, பார்க்குறாங்க, போறாங்க. ஏதோ ஒண்ணு சொல்லிர்றாங்க. இந்த ஏரியாக்குள்ள வந்துட்டாவே என்னுடைய பொண்ணுக்கு தான், பையனுக்கு தான் லேட் ஆயிட்டே இருக்குது. லேட் மேரேஜ் ஆயிட்டே இருக்குது அப்படின்னு நெறைய வருத்தங்கள் போயிட்டுருக்குது. நல்ல பொண்ணுங்கலாம் வந்துச்சு. அப்பலாம் நாங்க விட்டுட்டோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படி இல்லைன்னா, என்னுடைய பையன விட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விதத்துலயும் குவாலிஃபை கம்மியா இருக்கிறாங்க. பொண்ணு குவாலிஃபை கம்மியா இருக்கு அப்படிங்கிறத நெறைய புத்திசாலித்தனமாக நாங்க எதிர்பார்த்தோம். புத்திசாலித்தனமாக செயல்படணும்னு தோணும். ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நாங்க தொலாவ முடியாத அளவுக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இல்ல. அப்படிதான் போயிட்டுருக்கு. அவங்க சரின்னு சொன்னா நான் எங்களுக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு நாங்க வந்துட்டோம். கீழ இறங்கி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே, இந்த நேரம் திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். 2வது இத்தன நாளா தடை ஏற்பட்டுட்டு இருக்கு. என்ன விஷயத்துக்கு தடை ஏற்படுது, தாமதம் ஏற்படுதுன்னு தெரியாம ஒரு தடை ஏற்பட்டுட்டு இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் அது எல்லாமே ஒரு நல்ல நிகழ்ச்சியாக எந்த ஒரு தடை இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி குடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படுத்தி குடுப்பாரு. 5ல சூரிய பகவான் சம்மந்தப்படுறதுனால, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன். கடுமையாக முயற்சி பண்றேன். ஏறக்குறைய டச் பண்ற அளவுக்கு போய் 1 மார்க், 2 மார்க்ல போயிட்டுருக்குது. எனக்கு இன்னுமே மனசுல வந்து பார்த்தீங்கன்னா, தெம்பு ரொம்ப கம்மியா இருக்கு. ஜெயிப்பனா, ஜெயிக்க மாட்டேனா அப்படிங்கிற தெம்பு ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னும் குறிச்சு வச்சுக்கோங்க. ராசிநாதன் நீசமாயிட்டாவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய தெம்பு, பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போயிரும். கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா,
எப்பொழுது எல்லாமே கன்னிக்கு வந்து சுக்கிர பகவான் வந்துன்னா, உங்களோட ராசிக்கு எந்தெந்த பாவகம் டிக் பண்ணி, அந்த பாவகத்துலலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மன சஞ்சலப்படுற அளவுக்கு, வருத்தப்படுற அளவுக்கு செயல்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நடக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, துலாத்துக்கு சுக்கிர பகவான் வந்தோனே எப்படி இழந்த தைரியத்தை, தன்னம்பிக்கையை, துணிச்சலை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு இருக்கக்கூடிய கன்னிய பார்க்குறாரு. அதேபோல குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. எங்க இருந்தாலுமே பிழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கு. நெறைய விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே அமைய மாட்டேங்குது. எதிராளிகள் தொல்லையோட இருக்கு அப்படின்னு நெனச்சு கலங்கிட்டு இருந்த உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நமக்கு என்ன? நம்ம என்ன சம்பாரிக்க போறோம்? அப்படிங்கிறத தொடர்ந்து ஓடக்கூடிய ஒரு காலமாக இருக்குதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். நீங்க போடக்கூடிய பிளானிங், திட்டங்கள் எல்லாமே சரியா வருவதற்கு இது ஒரு நல்ல ஒரு கோச்சார காலமாக இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். இப்ப நீங்க கேட்டுட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்த நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.